ஓகே. இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா, இந்த தரப்பட்ட கேள்விய எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்க போறோம். வீடியோ பாஸ் பண்ணிட்டு அந்த கேள்வி ஒரு காட்டி நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, வாய்ச்சு தெளிவா விளங்கிட்டு நீங்களே இந்த கேள்விக்கான விடைய எடுக்க பாருங்க. நம்ம இப்ப என்ன செய்யலாம்னு சொன்னா, இந்த கேள்வியில இருக்கிற கதை என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே. இந்த கேள்வியில இருக்கிற கதை என்னன்னு சொன்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மேல வந்துட்டு 100 பாய்ஸில வந்துட்டு நீர்த்தேக்கம் காணப்படுது. எனவே ஒவ்வொரு கோளிலும் இதுல கோல்ன்னு சொல்றது ஏபிசிடின்னு சொல்லி இங்கிலீஷ் லெட்டரால மார்க் பண்ணிக்கிறது தான் கோல். அப்போ ஒவ்வொரு கோளினுடைய மேல்முனையிலும் இருக்கிற வெப்பநிலை 100 பாய்சின்னு சொல்லி மாறாத பெருமானத்தில் காணப்படும் என்று சொன்ன விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குழாயினூடாக நீர் வந்துட்டு சீரான வேகத்தில் பாயுதுன்னு சொல்லி கீழில் மென்ஷன் பண்ணிக்காங்க. நீங்கள் வாசிக்கலாம். இந்த எல்லோ கலரில் எதை மார்க் பண்ணிக்க சொன்னால் காவட் கட்டை தான் வந்துட்டு எல்லோ கலரில் மார்க் பண்ணிக்க. அப்போ தான் இந்த சைட்டால் வந்துட்டு ஹீட் லாஸை வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் தவிர்த்து ஒரேதாக என்ன செய்யலாம்னு சொன்னால் மேலிருந்து கீழ் நோக்கி என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த வெப்ப பாய்ச்சலை எடுக்கிறதுக்காக காவற்காட்டு வந்து போட்டிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர் வந்துட்டு ஆரம்ப கட்டத்தில் சொல்லிக்கிறேன் 30 அதாவது அரை வெப்பநிலையில் தான் உங்களுக்கு வந்துட்டு நீர் வந்துட்டு வருதுன்னு சொல்லியிருக்கேன். நான் வந்து அரை வெப்பநிலை 30 பாய்ச்சல்னு சொல்லி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் கிராஃப் வந்து எப்படி இருக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஐடியான்னு சொன்னால் பெஸ்ட்டுக்கு நீங்கள் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, டிக்யூ டிடின்னு சொல்லி படிச்சிருப்போம். அந்த டிக்யூ டிடியை தான் எக்ஸாமினர் நமக்கு வந்துட்டு என்னன்னு சொல்லி தந்துருக்காருன்னு சொன்னால் ஆர்ன்னு சொல்லி தந்திருக்காரு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்யூ டிடி ஆர்ன்னு சொல்லி தந்திருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா என்னதுக்கு எக்ஸாம் ஆகிக்கும்னு சொன்னால் கே இன்ட்டு ஏ இன்ட்டு வெப்பநிலை வித்தியாசம்னு சொல்லி வரும். அதுக்கு கீழே வந்து பார்த்தோம்னு சொன்னால் அதாவது வெப்பநிலை வித்தியாசம் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் டிஆர் வந்து பிரித்து கொள்ள போகிறோம். டிஆர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரித்து கொள்ள போகிறோம். ஓகே, தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஐடியான்னு சொன்னால் பெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 30 பாய்சின்னு சொன்ன நீர் வந்துட்டு இதில் வருது இல்லையா, நீர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 30 பாய்சியில் வருது. அப்போ வரப்பில் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபெஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஒரு விஷயத்தை எடுக்கணும். என்னத்தை எடுக்கணும்னு சொன்னால் மேலே கேள்வியில் வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும் வெப்ப கடத்தாறுன்னு சொல்கிறது. வெப்ப கடத்தாறுன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா கோள்களுக்கும் சமனாக இருக்கும். என்னென்னு சொன்னால் சர்வசமனான கோள்கள். ஸோ அந்த கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கவனத்தில் கொள்ள தேவையில்லை. அதே போல் சர்வசமனான கோள்கள் குறுக்கோடு பரப்பும் எல்லாத்துக்கும் சமனாக இருக்கும். அதே மாதிரி இந்த டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து சமனாக இருக்கும். என்ன சர்வசமனன்னு சொல்லி கேள்வியில் எக்ஸாமில் நமக்கு தந்திருக்காரு. அப்போ நம்ம என்ன தான் எடுக்கலாம் என்று சொன்னால் இந்த வெப்ப பாய்ச்சல் வீதம்னு சொல்கிறது இந்த டெல்டா டீட்டாக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் நேர்வீத சமனாக இருக்கும் என்று சொன்ன விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இது எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ண போகுதுன்னு சொன்னால் நான் இங்கே காட்டணும் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 30 பாய்ச்சல் கீழே இருக்குது. அப்போ கீழ் முனையில் 30 பாய்ச்சல் வந்து பார்த்தீங்கன்னா அது தண்ணி வாட்டர் வந்துட்டு வருது. மேல் முனையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 பாய்ச்சல் இருக்குது. அப்போ கட்டாயமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆறு வந்து நேர்வித சமன் வெப்பநிலை வித்தியாசம் 100ல் 30 கழிச்சிங்கன்னு சொன்னால் 70ன்னு சொல்லி வரப்போகுது. 100ல் வந்து பார்த்தீங்கன்னா 30 கழிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 70ன்னு சொல்லி வரப்போகுது. அப்போ ஆறு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 70 பாய்ச்சிக்கு நேர்வித சமன் அடிக்கக்குள்ள நான் சொல்கிறேன், நான் வந்து சும்மா எடுக்கல் எடுக்கிறேன்னு சொன்னால் ஓகே 30 பாய்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா 40 பாய்ச்சி மட்டும் கொண்டு வரதுக்கு இதுக்கு டேலண்ட் இருக்குது. 40 பாய்ச்சியை மாற்றுறதுக்கு இதுக்கு டேலண்ட் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி நான் எடுக்கிறேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பி கோலுக்கு போவோம். பி கோல் வந்து பார்த்தீங்கன்னா அதே 40 பாய்ச்சின்னு சொன்ன வாட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வருகுது. 40 பாய்ச்சின்னு சொன்ன நீர் வந்துட்டு வருகுது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா 100 பாய்ச்சி இருக்குது. ஆஸ் யூஷுவல் நீங்கள் 100லேருந்து 40 கழிச்சிங்கன்னு சொன்னால் 60ன்னு சொல்லி வரப்போகுது இல்லையா. அதாவது இந்த ரேட் அதாவது என்ன சொல்ல வெப்ப பாய்ச்சல் வீதம் வந்து பார்த்தீங்கன்னா நேர்வித சமன் 60ன்னு சொல்லி வரப்போகுது. இப்போ ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணுங்க. நான் அப்போதே சொன்னேன்னு சொன்னால் நான் வந்து எடுக்கோள் தரம் எடுத்து இல்லையா, நான் சும்மா சொல்கிறேன்னு நான் என்ன சொல்கிறேன் 10 பாய்ச்சி கூட்டக்கூடிய ஆற்றல் இருக்குதுன்னு சொல்லி நான் எடுக்கிறது கேள்வி செய்கிறதுக்காக. அப்போ அது நான் ஏன் அப்படி எடுத்தேன்னு சொன்னால் 6 நேர்வித சமன் 70 இருந்தபடியாக தான் எடுத்தேன் நான். ஆனால் இந்த இடத்துல 6 நேர்வித சமன் 60ன்னு சொல்லி குறைந்த பெருமானம் வந்துட்டு, அப்படி குறைந்த பெருமானம் வந்தால் இந்த தரப்பட்ட கோளால் 40 10ஆல் கூட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதாவது 10 பாய்ச்சி அதால் கூட்ட முடியாது. 10ஓட குறைஞ்ச பெருமானத்தால் தான் கூட்டலாம். நான் சொல்கிறேன்னு 8ஆல் கூட்டிட்டு 8ஆல் கூட்டிங்கன்னு சொன்னால் நமக்கு 42 சொல்லி வரப்போகுது. 42 சொல்லி வரப்போகுது. தொடர்ச்சி நம்ம சி கோலுக்கு போகலாம். அப்போ 48 பாய்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீர் வந்துட்டு வரப்போகுது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, 100 இருக்குது. இப்போ 100லேருந்து என்ன செய்வாங்க ஆஸ் யூஷுவல் 48 கழிச்சிங்கன்னு சொன்னால் 6 வந்துட்டு அதாவது வெப்ப பாய்ச்சல் வீதம் நேர் வீசம் 52 சொல்லி வந்துருக்கு. 52 சொல்லி வரும். ஸோ அதே மெத்தட் தான் வந்து பார்த்தீங்கன்னா 6 வந்து 60 அறிக்கைக்குள்ளே எவ்வளோ திறன் எவ்வளோ அல்லது கூட்டுதுன்னு சொன்னால் 8ஆல் வந்துட்டு கூட்டினது. அப்போ 52 சொல்லி வரக்குள்ளே கட்டாயம் அதாவது 60 அறிக்கைக்குள்ளே 8ஆல் கூட்டினது 52க்கு தான் நேர்விசம் அறிக்குதுன்னு சொன்னால் கட்டாயமாக 8ஐ விட ஒரு குறைந்த பெருமானத்தால் கூட்ட போது நான் 6ஆல் கூட்டுதுன்னு சொல்லி எடுக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே 6ஆல் தான் அவரால் கூட்டலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கேன். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா 54 பாய்ச்சில் இருக்கிற தண்ணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஏ நோக்கி போகுது. மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 பாய்ச்சில் தேக்கம் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த நேர்வித சமனை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 46ன்னு சொல்லி வரும்.
46ன்னு சொல்லி வரும். 52 அறிக்கைக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அவரால் கூட்டக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குன்னு சொன்னால் 6 பாசி கூட்டக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது அந்த வார தண்ணியை. ஆனால் 46 குறைஞ்சபடியால் 52லேருந்து 46 குறைஞ்சபடியால் அவர் ஆற்றல் கட்டாயமாக குறைஞ்சிருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 4 கூட்டலாம் 4 கூட்ட முடியும்னு சொல்லி எடுக்கணும். அப்போ 52 சொல்லி வந்துட்டு தொடர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா 58 பாசியில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த நீர் வந்துட்டு வருகுது. வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வந்துட்டு ஈக்கு மேலேயும் 100 பாசி இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் வடிவத்தை கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சா 42 சொல்லி வரும். 42 சொல்லி வரும். 46 அறிக்கைக்குள்ளே என்ன அந்த 54 58 மாத்திரக்கூடிய, அதாவது 4 பாசி கூட்டி கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருந்தது 46 அறிக்கைக்குள்ளே. 42 குறைஞ்சிட்டு ஸோ கட்டாயமாக நம்ம என்ன செய்யலாம்னா 4 விட குறைஞ்ச மாதிரி தான் கூட்ட போகுது. ஓகே, நான் 2 ஆள் கூட்டுதுன்னு சொல்லி வைக்க, 2 ஆள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்டுதுன்னு சொல்லி வைக்க. பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே வந்து 60 வந்து வரப்போகுது, 60 பாசிலேருந்து வரப்போகுது. அப்போ நீங்கள் 6 ரேட்டும் வந்து எழுதலாம். அப்போ 100லேருந்து 60 கழிச்சிங்கன்னு சொன்னால் 40ன்னு சொல்லி வரப்போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ 2 ஆளில் கூட்டினது, அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆளாம் கூட்ட போகுதுன்னு சொல்லி நான் எடுக்கலாம். 1 ஆளாம் கூட்ட போகுதுன்னு சொல்லி எடுக்கலாம். பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 61 பாசியில் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் அந்த தண்ணி வந்துட்டு அந்த வாட்டர் வந்துட்டு வருகுது. மீண்டும் நீங்கள் எழுதி பார்க்கலாம். எழுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் 39ன்னு சொல்லி வரும். மேல் வந்து பார்த்தீங்கன்னா 40 அறிக்கைக்குள்ளே 1 கூட்டக்கூடிய ஆற்றல் இருந்தது. 39ன்னு சொன்னால் சரியான குறைவு வரைக்கும். ஸோ நான் ஒரு தசமஞ்சி தான் கூட்டுதல் சொல்லி எடுக்கணும். 62.5. ஓகே, அப்படி தான் வருது. அதே மாதிரி நீங்கள் இதுக்கு எழுதி பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வருதுன்னு சொன்னால் 62.5 என்று சொன்ன அந்த ஹீட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நீர் வந்துட்டு எச்சை நோக்கி வருது. அந்த வாட்டர் என்ன சொல்கிறது எச்சன்னு சொல்லப்படுகின்ற அந்த கோல் நோக்கி வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 நேர் வீதம் மேலே 100 இருக்குது. 62.5 38.5 சொல்லி வரும். 38.5 சொல்லி வரும். அப்போ அவர் கொஞ்சம் தான் கூட்டி கொடுக்கலாம். ஓகே, நான் வந்து 61.75 அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ நம்ம இவ்வளோ நேரம் என்ன செஞ்சிருக்கேன், அதாவது 30 பாசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீர் வந்துட்டு ஆரம்பத்தில் வருகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஏஏ கடந்து போகக்குள்ளே 40 பாசின்னு சொன்ன வெப்பநிலையை வந்துட்டு அடையுது. அப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா அதை 10 ஆள் கூட்டி கொடுக்குது. பிறகு அந்த 40 பாசி தண்ணி அப்படியே ட்ராவல் ஆகி என்ன செய்யணும், பி என்று சொன்ன கோல் அடையுது. பிஆல் வந்து பார்த்தீங்கன்னா 8 தான் கூட்டி கொடுக்கலாம். காரணம் 6 வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீர் வீசம் 70, இங்கே 6 வந்துட்டு 60ன்னு சொல்லி குறைஞ்சிட்டு. பிறகு அந்த 48 பாசி தண்ணி அப்படியே வந்துட்டு ஓடி வந்துட்டு சிக்கு கிட்ட வருகுது. அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 எத்தனை நேர் வீசம்னு பார்க்கலாம். 52 தான் வருது, 60 குறையே. ஸோ 8 ஆள் கூட்ட முடியாது, ஒரு 6 ஆள் வந்து கூட்டுதுன்னு சொல்லி எடுக்கிறேன். பிறகு அந்த 54 பாசி இருக்கிற தண்ணி அப்படியே டிஏ நோக்கி வருகுது. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா 58 மாறுது. 58 பாசி இருக்கிற நீர் ஈயை நோக்கி வருது. பிறகு ஈயை கடந்து போய் எஃப்ஐ நோக்கி வருது. அப்படி தொடர்ச்சியாக வந்து போகுது இல்லையா. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கொடுக்கு தான் உங்களுக்கு குறி காட்டிக்கேன். ஓகே, இப்போ கொஞ்சம் அன்சூம் பண்ணிக்கலாம். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணலாம். என்னத்தை நோட் பண்ணலாம்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்ட்டுக்கு வந்து 30 பாசின்னு சொல்லி வந்திருக்குது. பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீர் வெப்பநிலை 40 பாசின்னு சொல்லி வந்திருக்குது. தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 40 பாசி 48 பாசியாக மாறி இருக்குது. அதே போல் 54 பாசியாக மாறி இருக்குது. தொடர்ச்சியாக வந்துட்டு 58 பாசியாக மாறி இருக்குது. பிறகு 60 பாசியாக மாறி இருக்குது. அப்படியே போனீங்கன்னா 61 பாசியாக மாறி இருக்குது. 61.5 சொல்லி மாறி இருக்குது. என்னத்தை நம்மளால் பார்க்கக்கூடியது இருக்குதுன்னு சொன்னால் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்ரண்ட்லி சொல்லலாம். 30லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 61.5 வந்திருக்கேன்னு சொன்னால் ஓகே வெப்பம்லாம் கூடுதுன்னு சொல்லி சொல்லலாம் இல்லையா. வெப்பம் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதுன்னு சொல்லலாம். எப்படி கூடுதுன்னு சொன்னால் நீங்கள் வடியை நோட் பண்ணுங்க. 30லேருந்து 40 10 கூடுது. 40லேருந்து 48 வரக்குள்ள வந்துட்டு 8 தான் கூடுது. 48லேருந்து 54 வரக்குள்ள 6 கூடுது. 54லேருந்து 58 வரக்குள்ள 4 கூடுது. அப்போ கூடுற அளவு வந்து பார்த்தீங்கன்னா குறையுது. அப்போ கூடுற அளவு வந்துட்டு குறையுது. அப்போ நீங்கள் எல்லோரும் படிச்சிருப்பீங்க இல்லையா, கூடுற அளவு குறையுதுன்னு சொன்னால் அந்த கிராஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பில் வரும். சில நேரம் இந்த அமைப்பு எப்படி வருதுன்னு சொல்லி நான் சரியாக ப்ரூவ் பண்ணணும் இருந்தால், இப்படி தான் வருதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும் இருந்தால் ஆரம்பத்தில் 30 இருக்குது. அப்போ இவ்வளோன்னு சொன்னால் 10 வந்துட்டு கூடுது. அப்போ பெரிய நிலம் வரைகிறேன். பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 கூடுது, கொஞ்சம் கம்மியாக வந்து வரைகிறேன். பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 கூடுது, அதை விட கம்மியாக வரைகிறேன். பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 கூடுது, அதை விட வந்து குறைவாக வரைகிறேன். பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 கூடுது. ஸோ இதிலே நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணலாம். இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்சுவலாக வந்துட்டு கூடுது, ஆனால் கூடுற அளவு குறையுது. ஸோ இப்படி வந்து வரப்போகுது. அந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா கூடுற அளவு குறைய போகுதுன்னு சொல்லி ஜீட்டாக வந்துட்டு கிராஃப் வந்து வரப்போகுது. ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரையும் கண்டுபிடிக்கலாம் இல்லையா. ஆரையும் வந்துட்டு கேள்வி கேட்டிக்காங்களா, ஆரையும் காண சொல்லி எக்ஸாமில் வந்துட்டு நம்ம கேள்வி கேட்டிக்காரு. அப்போ நீங்கள் ஆரையும் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் 70ன்னு சொல்லி இருக்குது. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 60ன்னு சொல்லி வருது. அப்படி வந்து பார்த்தோம்னு சொன்னால் 52ன்னு சொல்லி குறையுது, 10 குறையுது, பிறகு 8 குறையுது. 8லேருந்து பார்த்தீங்கன்னா திரும்பி 6 வந்துட்டு குறையுது. 6லேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்பி 4 குறையுது.
4 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பிறகு 2 குறையுது. அப்ப அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அதாவது பார்த்தீங்கன்னா 70லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணா, எங்க வந்து முடிஞ்சிருக்கும்னு சொன்னா 38.5 வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கும். 70ல் ஸ்டார்ட் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னா 38.5 முடிஞ்சிருக்கும்னு சொன்னா, கட்டாயமாக வெப்ப பாய்ச்சல் வீதம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, அந்த நீர் போற திசை வழி வந்து பார்த்தீங்கன்னா குறையுது. அப்ப குறையுதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சுட்டா, எப்படி குறையுதுன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு 10 குறையுது, பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 8 குறையுது, பிறகு 6 குறையுது. ஸோ குறையிற அளவு குறைவா குறையுது. குறையிற அளவு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, குறைவா குறையுது. இப்போ குறையிற அளவு குறைவா குறையுதுன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஒரு இடத்துல இருந்தா, அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு 10 குறையுது. பிறகு வந்து பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு 8 குறையுது. பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, தொடர்ச்சியாக வந்துட்டு 6 தான் வந்து பார்த்தீங்கன்னா குறையுது. அப்படி போனீங்கன்னு சொன்னா, பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 2 குறையுது. பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இந்த கிராஃப் வந்து நீங்க கீறி பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த கிராஃப் வந்துட்டு குறையிற அளவு குறைவா குறையுது. குறையிற அளவு குறைவா குறையுதுன்னு சொன்னா, அந்த கிராஃப் வந்துட்டு இப்படி வரும். அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 குறையுது, 8 குறையுது, 6 குறையுது, 4 குறையுது, 2 குறையுது. அதாவது குறையிற அளவு குறைவா குறையுதுன்னு சொல்லி வரும். அது 6க்குரிய கிராஃப் இல்லையா? 6க்குரிய கிராஃப்னு சொல்லி வரப்போகுது. ஸோ 6க்குரிய கிராஃப் இப்படி வரப்போகுது. தீட்டாக்குரிய கிராஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி வரப்போகுது. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், அந்த கிராஃப் பார்க்கலாம். ஸோ இந்த விட சரியாக வரும் என்று சொல்லி சொன்னால், நான் நினைக்கிறேன் இந்த விட சரியாக வரும். ஓகேயா? இந்த விட சரியாக வரும். ஓகே, நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட்னு சொல்லி வரும் கட்டாயமாக. என்னென்னு சொன்னால், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், நீர் வந்து ஒரு சீரான விதத்தில் பாய்கின்றது என்று சொல்லிட்டாங்க. அப்போ சின்ன டவுட் வரும். ஓகே, கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஏகபரிமாணம் வரப்போகுது, லினியர் கிராஃப் தான் வரப்போகுதுன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். உண்மையில் அது கிடையாது. உண்மையில் இந்த வார்த்தை தந்ததுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட கனவுளவு நீரை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட கனவுளவு நீரை வந்துட்டு நம்ம எடுத்தோம்னு சொன்னால், பி கனவுளவு நீரை நான் எடுத்தேன்னு சொன்னால், அந்த பி கனவுளவு நீர் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த குழாயிற இந்த முனைக்கு தானே, அதாவது நான் இப்படி சொல்கிறேனே, குழாயிற இந்த முனை வந்துட்டு டச் பண்ணிட்டு போகிற டைமும், இந்த குழாயிற இந்த முனையை டச் பண்ணிட்டு போகிற டைமும், இந்த சிஎண்டு குழாயிற முனையை டச் பண்ணிட்டு போகிற டைம் எல்லாம் சமன் அடிக்கும். அதுக்காக தந்திருக்காரே பொலிசி. நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏகபரிமாணம் வருமானு சொல்லி அப்படி சொல்ல முடியாது. அப்படி வராது. அதாவது ஏ என்று சொன்ன குழாயை டச் பண்ணிட்டு இருக்கிற டைமும், பி என்ற குழாயினுடைய கீழ்முனையை டச் பண்ணிட்டு இருக்கிற டைமும், சி என்ற குழாய் அப்படி எல்லா குழாயிற கீழ்முனையை டச் பண்ணிட்டு இருக்கிற டைம் வந்துட்டு சமன் இடத்தை வந்துட்டு விளங்கணுன்றதுக்காக தான் மேலே கேள்வியில் சீரான விதத்தில் பாய்கின்றன்னு சொல்லியிருக்காரு. அதனால அது ஏகபரிமாணம்லாம் வரப்போகிறதில்ல. எப்படி கிராஃப் வந்துட்டு வருதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டிக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கூட எடுத்துக்கலாம்.